படமா நான் உடனே ஆஃப் பண்ணிடுவேன், அந்த அடுத்த ரூம் போயிடுவேன். ஏன்னா எனக்கு எதுவுமே இப்போ உள்ள படத்துல உள்ள காட்சிகள் எதுவுமே எனக்கு பிடிச்சதில்லை. ஆனா இருக்காங்களே மாணிக்கம், இவங்களை நான் சந்திச்சேன். ஏன்னா என்னுடைய சர்ச்சில் உங்களை பார்த்தேன். இவங்களுடைய ஃப்ரெண்டுடைய தம்பி தான் இது டைரக்டர். இப்போ திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, இந்த படத்துக்கு ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. நான் சரியான ஆல்பர்ட் தியேட்டர் எங்கள் ஊரில் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனால் அப்போ கூட சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே, நீ விட்டுருங்கன்னு சொன்னேன். மேடம் கொஞ்சம் வாங்க மேடம் அப்படின்லாம் சொல்லிட்டு, இது வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு டீச்சிங்லேயுமே நான் ஒரு மெசேஜ், அதாவது எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தகவல் கொடுக்கணும்னு நினைப்பேன். இப்போ இவ்வளோ பேரும் இந்த படத்தை பார்த்த பிறகு நேர்மை உண்மை எப்படி லைஃப்ல இருக்கணும்னு நிச்சயமா இன்னைக்கு எல்லாரும் உங்க மனசுல நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் உலகம் சமூகம் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு. நாங்க ஆங்கிலத்துல இது கட் த்ரோட் அப்படிமோ, ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது, துரோகம் பண்ற உலகமா இருக்கிற டைம்ல திரு மாணிக்கம் மாதிரி ஒரு லாட்டரி டிக்கெட் விற்கிறவர் எப்படி அவர் வாழ்க்கையில் ஒரே நாளில் அவர் எப்படி ஜெயித்தார்னு அதை வந்து நல்லா ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய விஷயம் நான் கவனிச்சேன். எப்படின்னா எனக்கு தெரியல, கிறிஸ்டியனை காட்டுறாரு, ஹிந்து காட்டுறாரு, முஸ்லீம் காட்டுறாரு. ஒரு கைத்தட்டலாமே இதுக்கு. அப்போ நம்ம மதங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம சமூகத்துல ஒன்னா இருக்கிறோங்கிற உண்மையை அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஒவ்வொரு சீன்ல ஒரு மெசேஜ். அதாவது அவரு பாரதி ராஜா வந்து அந்த பணத்தை தேடுறாரு, நான் கிடைக்கல. அப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்குச்சு, ஒரு ஓல்டு மேனுடைய பணம் போயிட்டேன்னு. ஆனா அடுத்த நிமிஷம் அது ஒரு பிளைண்ட் கேர்ள் கிடைக்குது பாருங்க. அவர் இழந்தது இன்னொருத்தர் கிடைச்சது. அதனால ஒவ்வொருத்தரும் சொசைட்டில நம்ம ஒவ்வொரு அங்கம் வகிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல சமூகத்தை